அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 7 மணி முதல் இருந்து மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான கரூர் வீட்டில் சோதனைகள் நடத்தியுள்ளனர். எப்பொழுதும் 4 துணை ராணுவ படையினர்கள் மற்றும் காவலர்களுடன் முன் அறிவிப்பை செலுத்திவிட்டு வரக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணி அளவில் கேரளா பதிவு செய்த எண் கொண்ட வாகனத்தில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான வீட்டில் சோதனைகள் நடத்தினர். மேலும் செந்தில் பாலாஜியின் தாய் தந்தை இவர்கள் இருவரிடமும் கேள்விகளும் கேட்கப்பட்டன. இதில் மிக முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 14வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கடினம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒரு பக்கம் திமுகவில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கான எந்த ஒரு முயற்சியும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய நிலையில், மறுபக்கம் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் மீண்டும் சோதனைகள் நடத்தப்பட்டு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டு வருகிறது. 75 லட்சம் மதிப்பிலான கருப்பு பணங்களும் தற்பொழுது கைப்பற்றப்பட்டு இருப்பதால் ஒட்டுமொத்த திமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செந்தில் பாலாஜி அவர்களின் கதை முடிய போகிறது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 75 லட்சம் எப்படி வந்தது? நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இவரிடம் இருந்து பெறப்பட்ட பணம் தற்பொழுது மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதற்காக யார் வீட்டில் வைத்தால் என்ற அனைத்து கேள்விகளும் செந்தில் பாலாஜி அவர்களிடம் தற்பொழுது கேட்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால்தான் இவருக்கு ஜாமீன் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் மீண்டும் ஒரு சிக்கல் மிகப்பெரிய அளவில் செந்தில் பாலாஜியின் தலையில் விழுந்திருக்கிறது. இனி ஒருபோதும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடையாது. வருடம் முழுவதும் செந்தில் பாலாஜி சிறையில் தான் கழிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. பார்க்கலாம் இதற்கு என்ன பதில்களை செந்தில் பாலாஜி அவர்கள் கூறுகிறார் என்பதை.